இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இந்தியாவின் குடியரசு தினம் ஜனவரி 26. மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தள் மலர். பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். மக்கள் தொகையில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. தாஜ்மஹால் அமைந்துள்ள இடம் ஆக்ரா. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன. முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் அன்னை தெரசா. கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் கெப்லர். சூரிய உதயத்தை முதலில் பார்ப்பவர்கள் ரஷ்யர்கள். கங்கை நதி உற்பத்தியாகும் இடம் கோமுகம். அழும் அதிசய சுவர் உள்ள நாடு எருசலேம் நாடு. கலர் ஃபிலிம் ரோலை கண்டுபிடித்தவர் லிக்னோஸ். செயற்கை மழையை உண்டாக்கியவர் இர்வின் லாங்மூர். மாணவர்களுக்கு 2 கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு ஜப்பான். உலகில் அதிக அளவில் சிலை வடிக்கப்பட்ட மனிதர் லெனின். இந்தியாவில் வருமான வரி வந்த ஆண்டு 1860ஆம் ஆண்டு. பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் நாள் ஜனவரி 3. மணிமுத்தாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. 1916ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் நீதிக் கட்சி உருவாக காரணம் என்ன? பிராமண ஆதிக்கத்தை குறைக்க. 1984ஆம் ஆண்டு இலவச சத்துணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்தவர் யார்? என்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். தமிழகத்தின் எந்த பரம்பரை கலை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது? பரதநாட்டியம். தமிழ்த்தாய் சிலை எந்த ஊரில் நிறுவப்பட உள்ளது? மதுரை. தமிழக அரசினால் இயல் இசை நாடக மன்றம் என்ற அமைப்பு எப்பொழுது துவக்கப்பட்டது? 1955ஆம் ஆண்டு. பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது சென்னை மாகாணத்தில் கிராம பகுதிகளில் வசித்த மக்களை ஒன்று திரட்டும் நோக்கத்துடன் சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பு எப்பொழுது துவக்கப்பட்டது? 1892ஆம் ஆண்டு. பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் யார்? சர் ஏ. ராமசாமி முதலியார் அவர்கள். தமிழ்நாட்டில் அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் விருதுநகர். 1920இல் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய வர்த்தக யூனியன் காங்கிரஸ் என்னும் அமைப்பின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். 1953இல் ஆந்திரா உருவான பின்னர் தமிழக ஆந்திரா எல்லை சிக்கலை தீர்க்க அமைக்கப்பட்ட குழு H.V. படாஸ்கர் குழு. கோகுலகிருஷ்ணன் கமிஷனை நியமனம் செய்தது எதை விசாரிப்பதற்காக? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிப்பதற்காக. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகியவற்றின் கடலோர சமவெளி பகுதிகள் ஒன்றாக எவ்வாறு அறியப்படுகிறது? சோழமண்டல சமவெளிகள். நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? திருவையாறு. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரத்தின் பெயர்? குறிப்பறிதல். இந்தியாவில் விண்வெளி ஆய்வு மையம் உள்ள இடம்? பெங்களூரு, இஸ்ரோ. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல்? புறநானூறு.
இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். முதலமைச்சரின் பெயர் சுசேதா கிருபாலனி. திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசகர். பின்கோட் என்பதன் விரிவாக்கம் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. 100% குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கிய முதல் இந்திய மாநிலம் கோவா. மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரை பற்றி தி ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் எனும் நூலை எழுதியவர் அனில் தாட்கர். மக்களவைக்கு முதல் இடைக்கால தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1971ஆம் ஆண்டு. இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். கடல் நீரால் கூட அரிக்கப்படாத லோகம் மோனல். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு காரணம் என்ன? அடர்த்தி. வழக்குகளை இந்தியாவில் எந்த மாநில நீதிமன்றத்திற்கும் மாற்றக்கூடிய உரிமை யாருக்கு உள்ளது? உச்ச நீதிமன்றத்திற்கே. மான்டாக் சோதனை எந்த நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது? காசநோய். தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்ன? உணவு பாதுகாப்பு. இந்தியாவிற்கு வாஸ்கோடகாமா எந்த ஆண்டு வந்தார்? கிபி 1498ஆம் ஆண்டு. தமிழில் வெளிவந்த முதல் செய்தித்தாள் சுதேசிமித்ரன். இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு. இந்தியாவின் தேசிய கேலண்டர் சகா கேலண்டர். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் துறைமுக நகரம் லோத்தல். வேளாண்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். இந்திய அரசியல் அமைப்பின் 17வது உறுப்பு ஆர்டிக்கல் எதை பற்றி குறிப்பிடுகிறது? தீண்டாமை ஒழிப்பு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர். பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி டாக்டர் S ராதாகிருஷ்ணன். பொருளாதார திட்டமிடல் எந்த பட்டியலில் உள்ளது? பொது பட்டியலில். கன்கரண்ட் லிஸ்ட். எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் JJ தாம்சன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக காடுகளை கொண்டுள்ளது? தர்மபுரி மாவட்டம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு சதவிகிதம் என்ன? 80.09%. இரத்தத்தின் pH மதிப்பு என்ன? 7.4. வங்கப் பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1905ஆம் ஆண்டு. அசோகர் எந்த மதத்தை பின்பற்றினார்? பௌத்த மதம். மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். லால் பால் பால் என குறிப்பிடப்படும் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார்? லாலா லஜ்பதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால். 4 வகையான வேதங்கள் யாவை? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிக் பிரபு. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. பரப்பளவில் இந்தியாவின் பெரிய மாநிலம் ராஜஸ்தான். காவிரி ஆறு எந்த இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது? பூம்புகார் அல்லது பூம்புகாருக்கு அருகில். இந்தியாவில் அதிக பரப்பளவில் காணப்படும் மண் வகை வண்டல் மண், அலுவியல் சாயில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முன்னணி வகிப்பது தென்கிழக்கு ஆசியா. இந்திய பகுதியில் உள்ள 2 எரிமலை தீவுகள் நார்கொண்டம் மற்றும் பேரன். மியான்மருடன் பொது எல்லையை கொண்டுள்ள இந்திய மாநிலங்கள் மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம். ஹெலி வால் நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றுகிறது? 76 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. கோள்களின் இயக்க விதிகளை கண்டுபிடித்தவர் ஜோஹன்னஸ் கெப்லர். டிசம்பர் 22 அன்று எந்த ஊரில் பகல் அதிகமாகவும் இரவு குறைவாகவும் உள்ளது? மெல்போர்ன் நகரத்தில்.